குபேரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழில் வந்த படத்தை பார்த்தேன். தனுஷ் ஹீரோ நடிக்கிறாரு. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனா நடிக்கிறாரு. அப்புறம் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண யாருன்னா ஒரு ஃபேமஸ் தெலுங்கு டைரக்டர் வந்து சேகர் கமலாங்கிற டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கிறதுனால இதுக்கு வரவேற்பு அதிகமாக போனோம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியும் ஒரு பிஸ்னஸ் மேனும் சேர்ந்து ஒரு டீல் போடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ஒரு எண்ணெய் வளம் இருக்கு இல்லையா, பெட்ரோல் மாதிரி ஒரு வளம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குறதுக்கு கொடுக்குறாங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு. ஆனால் டீல் கவர்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா 1,00,000 கோடி பணத்தை வந்து நீ கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இந்த டீலை யார் கொடுக்க, எப்படி பண்ணுறது அப்படின்னு பணக்காரன் யோசிக்கிறது. அப்போ வந்து நம்ம வழக்கமாக செய்வோம் இல்லையா, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யார்கிட்ட கொடுக்குறது, அந்த ஆனஸ்ட் ராஜ் யார் அப்படின்னா ஒருத்தர் வந்து கூப்பிடுவாங்க இல்லையா. அந்த ஆனஸ்ட் ராஜ் யார் அப்படின்னா பழைய படங்கள்லாம் விஜயகாந்த் ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுத்து அப்புறம் விஜயகாந்த் வருவார், வந்து இவர் தான் அந்த ஆனஸ்ட் ராஜ், இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் கரெக்டாக பண்ணுவாருமா. அதே மாதிரி நாகார்ஜுனாவை பற்றி ஒரு பேக்ரவுண்டு. அவர் ஒரு கவர்மெண்ட் சிபிஐ அதிகாரி, ஒரு செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலில் இருப்பார். உடனே இந்த பெரிய பணக்காரன் என்ன செய்வான் அப்படின்னா அவர்கிட்ட போய் பேசுவான், உன்னுடைய அறிவு எனக்கு பிடிக்கும், உன் டேலண்ட் எனக்கு பிடிக்கும், நீ எனக்காக வேலை பாரு, உன்னை ஜெயிலேருந்து எடுத்துருவாங்க. அப்புறம் அவர் அப்படியே நான் வரமாட்டேன்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட வந்து ஃபேமிலி குழந்தை அப்படிங்கிறதுக்காக நான் வந்துடுவார். ஸோ என்ன கதை அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் சிபிஐ அதிகாரியாக இருந்த ஒரு நாகார்ஜுனா இந்த வில்லனுக்காக வேலை பார்க்க போகிறாரு. எப்படின்னா இந்த 1,00,000 கோடியை வந்து எப்படி கொடுக்குறது, பினாமி மூலமோ கருப்பு பணமாவோ வெள்ளை பணமாவோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டீல். படம் ஆரம்பித்தோடனே விறுவிறுப்பாக இருந்தது. வித்தியாசமான ஒரு கதைக்களம் மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா. அப்போ நாகார்ஜுனா சொல்லுவார், இதை நீங்கள் டேரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் எப்போயா மாட்டிக்க போகணும், ஸோ நீங்கள் டேட்டா பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களும் எப்படி இருக்கணும்னா அட்ரஸே தெரியாத ஆளாக இருக்கணும், யார் என்னன்னு கேட்காத ஆளாக இருக்கணும். அப்படின்னா அவர் வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு பிச்சைக்காரங்களை சூஸ் பண்ணலாம், ஒரு 5-6 பிச்சைக்காரங்களை சூஸ் பண்ணலாம். அவங்க மூலம் நம்ம வந்து இந்த பணத்தை வந்து பட்டுவாடா பண்ணுவோம். எப்படி அப்படின்னா அவங்கள வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓவை மாற்றி நம்மளே ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணி அந்த கம்பெனியில் வந்து பணத்தை அவங்களுக்கு அனுப்புவோம். அப்புறம் அவங்க பினாமி மாதிரி பண்ண. இதுதான் ஒரு கதை. நாட்டு நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா. அதில் ஒரு பிச்சைக்காரர் தான் தனுஷ். அவரை வந்து திருப்பதியில் வந்து பிடிக்கிறாங்க. அங்கேருந்து போகுது கதை. செகண்ட் ஹாஃபில் என்ன நடந்தது, தனுஷை வந்து ஒவ்வொரு பிச்சைக்காரனையும் பணம் அனுப்பின பிறகு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு கொண்டுருவாங்க. இதுதான் வந்து கதை. அப்போ தனுஷ் வந்து அந்த தனுஷோட பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா, தனுஷை கொண்டுட்டாங்களா, இல்லை தனுஷ் தப்பிச்சு போயிட்டாரா, இதுதான் வந்து ஒரு ஆர்வமாக இருந்தது, ஒரு கிரிப்பிங்காக இருந்தது. இன்ட்ரோவல் டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம சினிமாட்டிக்காக என்ன நடக்குன்னா, ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் கூட ஒரு கதையின் களத்தில் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஹீரோயிசம் பண்ணிடுவார், புத்திசாலி ஆகிடுவார் இல்லையா. அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சோம் இன்ட்ரோவலில். சரி இன்ட்ரோவல் வந்துருச்சு, உள்ளே போய் பார்த்தோன்னா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருந்தாரு சேகர் கமலா வந்துட்டு, அந்த கேரக்டரை தனுஷோட கேரக்டரை வந்துட்டு ஒரு பிச்சைக்காரன் வந்து எந்த லெவல் ஆஃப் திங்கிங்கில் இருப்பான், என்ன லெவல் ஆஃப் நாலேஜ் இருப்பாங்கிறத த்ரூ அவுட் படம் வரைக்கும் வச்சுருந்தாரு. ஒரு பணம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக திடீர்னு வந்து ஒரு பெரிய சினிமாட்டிக் ஹீரோ மாதிரி வில்லனை தம்சம் பண்ணிவிட்டு எல்லா காசையும் எடுத்து கவர்மெண்ட்டு கொடுத்து, இது ஜென்ரலாக ஒரு சினிமாட்டிக் கதை இல்லையா. அப்படி இல்லாமல் அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும். நாகார்ஜுனா தொடர்ந்து சேஸ் பண்ணிட்டே வருவார். அப்போ நம்ம யோசிச்சோம், நாகார்ஜுனா இவ்வளோ பெரிய ஆளை வந்து வில்லன் மாதிரி ஆக்கிட்டாங்க, வில்லனுக்கு அடியாள் மாதிரி ஆக்கிட்டாங்களே, இவருக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குமான்னு பார்த்தா இருந்தது. ஒரு கட்டத்தில் அவர் வந்து வில்லனுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அவரும் தனுஷும் சேர்ந்துக்கிட்டு இதை எப்படி காலி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை அப்படின்னு இருந்தது. ஆனால் ஒரு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதி போதனை கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. பிச்சைக்காரங்க வாழக்கூடாதா, இந்த உலகம் வந்து பணக்காரங்களுக்கு தானா, இந்த உலகம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரே குப்பை அது இதுமா போட்டு ஒரே ரோல் பண்ணுறாங்க. இந்த முதல்வர் படத்தில் நீ ஒரு நாள் நீ முதல்வர் இருந்துப்பாருன்னா அது சேலஞ்சிங், பார்க்குறது நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பணக்காரனை பார்த்து ஒரு கேட்பா, ஒரு நாள் நீ பிச்சைக்காரனாக இருந்துப்பாரு, நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் ஒரு சேலஞ்சு வந்தது. அப்புறம் ஒரு நாள் பிச்சைக்காரனாக இருக்கிறாரு. ஸோ இந்த டுவோர்ட்ஸ் எண்டு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்துட்டு சினிமாட்டிக்காக இல்லை, ட்ராமாட்டிக்காகவும் இல்லை, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறது, பிச்சைக்காரங்களை பற்றி உயர்த்தி பிச்சைக்காரங்களாக வாழ்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் யார் கேட்டானே எனக்கு புரியல. அந்த சேகர் கமலா எப்படி இதில் இன்ஸ்பயர் ஆனானே எனக்கு புரியல. அந்த இடங்கள் வந்துட்டு சரியாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணல. இப்போ அந்த 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 மெசேஜ் ஓகே தான், அதை கரெக்டாக கன்வின்சிங்காக சொல்லலை. ஓகே, இதுதான் கதை. நீங்கள் பார்த்துங்க. ஓவராலாக தனுஷோட நடிப்பு வந்து ரொம்ப சூப்பர். அவர் சொல்ல தேவையே கிடையாது. அவர் திரையில் வந்து ரொம்ப இயற்கையாக இருக்கிறாரு. ஆனால் வெளியே தான் வந்து ரொம்ப நடிச்சுட்டு இருக்காரு நினைக்கிறேன். பட் குட். நாகார்ஜுனா வந்து இன்னும் நல்லா காட்டியிருக்கலாம். நாகார்ஜுனாலாம் வந்து ஏதோ வயசாகி டயர்டாகி
ஒரு சரியான ஒரு மேக்கப் எதுவுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு நமக்கு அருவருப்பாக இருந்தது. ராஷ்மிகா அந்த ரோல் அது ஓகே தான், ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோலாக இருந்தது. டைரக்ஷன், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே மியூசிக்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கிங் இருந்தது. பட் எண்டு வந்து வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஏதோ டிப்பிக்கலாக டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி இந்த படத்தை ஓகே, என்கேஜிங், நல்ல கான்செப்ட்டு, ஒரு மெசேஜ் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். நாட் பேட் அப்படி தான் சொல்லுவேன். தேங்க்யூ.